ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜே கிரியேஷன்ஸ். நம்ம சமையல் இன்றைக்கி நம்ம இஞ்சி குழம்புக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைங்கிறத பார்க்கலாம். பெரிய சைஸ் எலுமிச்சை அளவுக்கு புளி, மிளகு 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன். இதெல்லாம் நம்ம வறுக்கிறதுக்கு. அதே மாதிரி பூண்டு இந்த சைஸில் ஒரு 20 பல்லு பூண்டுனா அதுக்கு ஈக்குவலாக இஞ்சி, அப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை. ஸோ இதையெல்லாம் நாம் என்ன பண்ணணுன்னா நல்லெண்ணெயில் வறுத்துட்டு அரைச்சி எடுக்கணும். இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு 50 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் நாம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும். எல்லாமே காரம் அதிகம் இல்லையா நல்லெண்ணெய், அதனால் நல்லெண்ணெய் ஒரு 50 கிராம் அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக அதில் போட்டு வறுத்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த இஞ்சி குழம்பு ரொம்ப ஆரோக்கியமானது. சளி தொந்தரவெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கும். அப்பப்போ நம்ம சாப்பாட்டில் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ இதை நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னாக்க சளி தொந்தரவு இல்லாமல் நமக்கு இருக்கும். இப்போ வரிசையாக நம்ம கடுகு, மிளகு, ஜீரகம் ஒவ்வொன்றும் பொரியவும் அடுத்தடுத்து நம்ம போட்டுக்கலாம். சோம்பு, இப்போ சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா மிளகு போட்டுக்கலாம். வெந்தயம் நம்ம லாஸ்ட்டாக தான் போடணும். ஏன்னா வெந்தயம் கருகிட்டுனா ஒரு மாதிரி கொஞ்சம் நிறைய வெந்துருச்சுனாக்கா கசப்பு தன்மை வந்துடும். அதனால் வெந்தயத்தை நம்ம எல்லாம் போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டில் போட்டு நல்லா இப்போது வறுத்து எடுத்துக்குவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா இதை வறுத்து எடுத்துடலாம். இது நமக்கு லைட்டாக கலர் மாறினதுக்கு அப்புறமா இதில் இன்னும் கொஞ்சம் லேசாக கலர் மாறணும். இப்போ அந்த கலர் ஓரளவுக்கு நமக்கு மாறி வந்துட்டுருக்கு. இப்போ வெங்காயத்தை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கணும். இப்போ அது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா பூண்டு, இந்த பூண்டு சேர்த்து இப்போ இதில் எல்லாமே காட்டத்துக்கு மிளகு இருக்குது, இஞ்சி இருக்குது, பூண்டு இருக்குது, வெங்காயம், அதே மாதிரி இது எல்லாமே நல்ல ஒரு மருத்துவ குணம் இருக்கக்கூடிய பொருட்கள். அதனால் சளி தொந்தரவு நமக்கு இருக்காது. இப்போ இஞ்சி ஆட் பண்ணிட்டோம். இஞ்சி கொஞ்ச நேரம் வதக்கணும். லாஸ்ட்டாக ஒரு பிடி கருவேப்பிலையும் அதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே இப்போ நல்லா வதங்கி கலர் மாறி வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ வதக்குனதெல்லாம் நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு ஆற விட்டுறலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ புளியை நம்ம ஊற வச்சு கரைச்சி எடுத்தாச்சு. இதுதான் அந்த வறுத்து எடுத்த அதை அரைச்சது, மிக்சியில் அரைச்ச ஜாமான். இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நம்ம அலசி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா காரத்துக்கு நம்ம வீட்டில் குழம்பு மசாலா பொடின்னு வச்சுருப்போம் இல்லையா, அந்த குழம்பு மசாலா பொடியை உள்ளே ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒரே இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த புளி அரைச்ச மசாலா, காரத்துக்கு குழம்பு மசாலா பொடி
நம்ம வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி, இல்லை கடையிலனாலுமே குழம்பு மசாலா பொடினா கிடைக்கிது இல்லையா, அந்த இதை நம்ம போட்டுக்கலாம். தனி மிளகாய் பொடியெலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதிலே வந்து காரம் அதிகமாக இருக்கும். நம்ம வறுத்ததில் எண்ணெய் மிச்சம் இருந்தது இல்லையா, அந்த மிச்சம் இருந்த எண்ணெயிலேயே இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல புளி கரைச்ச தண்ணி, அந்த மசாலா அரைச்சது, அப்புறம் குழம்பு மிளகாய் பொடி, உப்பு எல்லாம் சேர்த்து அந்த மிக்சரை வந்து நம்ம இப்போ அந்த எண்ணெயில், தாளித்த எண்ணெயில் கொட்டிடலாம். இப்போ இது வந்து நமக்கு நல்லா ஒரு 1/4 மணி நேரமாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். இது கொதிக்கும்போது அந்த எல்லாம் சேர்ந்து அதில் இருந்த எண்ணெய் ஃபுல்லாக தனியாக பிரிஞ்சு வந்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் ஃபுல்லாக தனியாக பிரிஞ்சு வர்றது உங்களுக்கு தெரியும். நமக்கு இப்போது இஞ்சி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சமைச்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.